அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைட் ட்ரேடிங் வீடியோ ஆஃப் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பிடிஎஸ்சியில் ஒரு ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 750 காலை செல் பண்ணியிருந்தேன், கீழே வந்து 500 காலை நான் செல் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல கேப் டவுன் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த பார்த்தீங்களா ப்ரைஸ் என்னாச்சு, கரெக்டாக விர்ஜின் சிபிஆர் கிட்ட போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸல் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ் கிட்ட பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனால் நான் வந்து மேலே வந்து 750 செல் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தள்ளி கீழே 650 செல் பண்ணியிருக்கேன். இந்த 650 அப்படிங்கிறது நான் நேற்றே சொன்ன மாதிரி இந்த 600ங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக் ஹை, இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து 500 தாண்டி டெசிசிவாக க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நான் ஃபர்தராக 650 செல் பண்ணிவிட்டு 600 செல் பண்ணிடுவேன். இது இன்கேஸ் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போய் 600 தாண்டி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னு வைங்களேன், எனக்கு வந்து இப்போ ப்ரீமியம் வந்து கீழே இந்த புட்டோட ப்ரீமியம் வந்து 17 ரூபா இருக்குது, காலோட ப்ரீமியம் 12 ரூபா தான் இருக்குது. ஸோ தட் இந்த மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ப்ரீமியம் எனக்கு டிகே ஆகும். ஸோ 600 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நான் 550 புட்டை வந்து செல் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளானில் இருக்கேன். ஸோ நான் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து 200 ரூபா லாஸில் இருக்குது. அண்ட் நான் புக் பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடு வந்து எப்படி போனாலும் சரி நான் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:50 ஆகுது. நான் என்னோடய பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. வழக்கமாக பண்ணுற சம்பவத்தை இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். பிஎஸ்சி என்எஸ்சியில் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் சம்பவம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கே சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே ரிஜெக்டட்னே வருது. இந்த என்எஸ்சியை வச்சுக்கிட்டு என்எஸ்சியை எப்படி பண்ணால் எங்கே போகிறது அப்படின்னு தெரில. ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் கேஸ் என்னால் எக்ஸிட்டே ஆக முடியல அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது 5800 ரூபா தான், விச் இஸ் அரௌண்ட் 2% ஆஃப் மை கேபிட்டல் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலுமே இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 12 o'clock பக்கமாக போகுது. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அது எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கோட்டாக் தான் பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டான். இதுவரை கோட்டாக் எனக்கு சம்பவம் பண்ணதே கிடையாது. ஸோ நான் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த 650 காலை வந்து செல்லை வந்து பைக்கை வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கான், என்ன ரீசன் வந்திருக்கு அப்படின்னா அங்கே பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் எரர் கோட், திஸ் எரர் கோட் வில் பி ரிட்டன் ஃபார் இன்வாலிட் டேட்டா இந்த ஆர்டர் பாக்கெட், இந்த மாதிரி ஒரு எரர் கொடுத்துருக்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம பையை செல் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியன்ட் மார்ஜின்னு கொடுத்துருக்குறான். மேபி அந்த மார்ஜின் எரரில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். என்றைக்குமே நம்ம செல் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான் பை எக்ஸிட் ஆகணும். முதல்ல பை எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா மேபி இன்சஃபிஷியன்ட் மார்ஜின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செல்லுக்கு தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது பையாக ப்ளேஸ் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்க இங்கே அது பையாக ப்ளேஸ் ஆகிருக்கு. அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் போச்சு. ஸோ இது வந்து இப்படி ஆகக்கூடாது ஆக்சுவலி. அப்படி இல்லைனாலுமே இங்கே பாருங்கள், நான் வந்து தனியாக வந்து இந்த செல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த 650 காலத்தை நான் எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வந்து நான் செல் பண்ணியிருந்தது 650, அதை பை பண்ண வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் தான் வந்திருக்கு. ஸோ என்னால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல உண்மையாலுமே இது வந்து புரோக்கரோட எரரா இல்லை வந்து எக்ஸ்சேஞ்சோட எரரா அப்படின்ட்டு. நான் எதுவுமே பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அவன் பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டான். ஸோ இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிலைங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் லாஸை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எனக்கு திருப்பி வந்து பேக் ஃபயர் ஆகி போச்சு. ஸோ பயங்கர புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். என்றைக்குமே ப்ரைஸ் வந்து S1 ரெஸ்பெக்ட் பண்ணி சிபிஆரை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சிபிஆர் கிட்ட வரைக்கும் வரலாம், அதை தாண்டி அவன் வரக்கூடாது. 95% ஆஃப் டைம்ஸ் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி கீழே வராது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சச் டே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அண்ட் இது ஒரு பேராபலிக் மூவும் கூட. ஸோ அந்த பேராபலிக் மூவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒர்க் அவுட் ஆகாமல் வந்து எனக்குமே பேராபலிக் மூவுக்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். பட் எல்லா பேட்டர்னும் சேர்ந்து வரும்போது நம்ம ஒரு பேட்டர்னில் என்ட்ரி எடுத்து தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை, இதை வந்து தாண்டிச்சுன்னா இன்றைக்கி வந்து புல்லிஷ் தான். அதை வந்து நல்ல ஒரு வால்யூமோட தாண்டி போயிருக்கிறான். அண்ட் கீழே வரும்போது நல்ல வால்யூமோடையே தாண்டி கீழே வந்துட்டான். ஸோ ஒரு ஒன் சச் ஆஃப் ஒரு ஹெவி வாலட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள் தான். எனக்கு வந்து கீழே வந்து ப்ராஃபிட் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விடுங்க. நானும் என்னோடய ஸ்டோரியில் கூட வந்து நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி எம்டிஎம் வந்து ஹேண்டில் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி டேவை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னுடைய செல்லிங் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலட்டில் டபிள்யூ போடும்போதெல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா மாதிரி நம்மளுக்கும் வந்து லாஸ் ஆகத்தான் செய்யும். அதை நம்ம சின்னதாக பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் ரொம்ப ஹெவியாக போயிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம நினச்சதை விட லாஸ் அதிகமாக போயிடுச்சு. அதனால் ரொம்ப சேஃபாக தான் இங்கே, அதாவது அவன் 650 போகும்போது நான் கீழே 550 செல் பண்ணேங்க. அதையும் அவன் கீழே உடச்சிட்டு வந்துட்டான்.
ஸோ நான் வந்து அதனால் டோட்டலாக என்னோடய போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போராடி பார்த்தேன். அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு ஒன்று 2% லாஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேன். அரௌண்ட் 2.1% லாஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டன் ஃபார் த டே அவ்வளோதான். முதல்ல வந்து எக்ஸ்சேஞ்சாக ப்ரோக்கரான்னு தெரியல, அவன் விளையாண்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே விளையாண்டுருச்சு. பட் ஸ்டில் இந்த பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம வந்து லாஸை லிமிட்டாக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த விஷயம் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். நம்ம வியூ சரியாக போகுது, இல்லை எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸால் லாஸ் வருது, வாட் எவர் ஹேப்பன்ஸ், லாஸை மட்டும் கம்மியாக பண்ணிட்டா போதும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களை மார்க்கெட் நடக்கிற எல்லா சம்பவத்துலேருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அதை மட்டும் சரியாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கீழே போட்டு விடுங்க, அது கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் ப்ரோக்கரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா இல்லை அப்படிங்கிறதையுமே வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.